15 வயது முடிஞ்சு 16 வயது முடிய போற நேரத்திலையும் பெண்ணுக்கு 12 வயது. அப்படித்தான் கண்ணைக்கு திருமணம். இங்கேயும் அப்படி நடக்குது. 16 வயது நிறைகிறது. அப்பொழுது பக்கத்துல புத்தூர் என்கிற ஊர், அங்க சடங்கவி என்று ஒரு ஊர் வாழ்ந்தார். சடங்கவி என்பது இயற்பெயர் இல்லை. செக்கிழார் சில பேர்களை வேண்டாம்னு விட்டுடுறார், சில பேர்கள் தெரியல. இங்க சடங்கவியினுடைய பெயர் தெரியணுங்கிற தேவையில்லை, அவருடைய மகள் பெயர் தெரியணும்னு தேவையில்லை. அதனால எப்படின்றார், சடங்கவி என்கிறார். சடங்கவினா வேதத்தை அறிந்து கொள்வதற்கு 6 அங்கங்கள் நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். எழுத்துக்களை எவ்வாறு ஒலிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளும், அதுக்கு சிக்ஷைன்னு பேர். சொற்கள் எவ்வாறு அமைப்பது, சொல் இலக்கணம் தெரியும், அதுக்கு வியாக்கரணம் பேர். யாப்பு என்னன்னு தெரியணும், அதுக்கு சந்தஸ்ன்னு பேர். எந்த காலத்தில் எந்த செயலை இறைவனுக்கு செய்ய வேண்டும் என்று அமைந்தது ஜோதிஷம். ஜோதிடம் என்பது மனிதர்களுக்காக அமைந்தது அன்று. என்னென்ன காலங்களில் இறைவனுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று அறிவதற்காக அமைந்தது சோதிடம். கல்பம் என்பது என்னென்ன நோன்புகளை எவ்வாறு செய்வது என்பது. இந்த 6 அங்கங்களிலும் வல்லவர்களாக இருப்பவர்கள் தான் வேதத்தை படித்து புரிந்து கொள்ள முடியும். அதனால வேதத்தை அறிந்து கொள்வதற்கு இவற்றை அங்கங்கள் என்று சொல்வார்கள். இந்த வேத அங்கங்களில் வல்லவராக இருந்ததனால் அந்த சிவாச்சாரியாருக்கு ஷடங்கவி என்று பெயர். ஷட் அப்படின்னா 6, அங்கம் அதை அறிந்தவன் அங்கவி. ஷட அங்கவி என்றால் 6 அங்கங்களை அறிந்தவர். அவருடைய மகளை பேசினார். அந்த காலத்துல எல்லாம் பெண் வீட்டிற்கு சென்று பிள்ளை வீட்டார் இந்த பெண்ணை எனக்கு எங்கள் பிள்ளைக்கு தருகிறீர்களா என்று கேட்பதுதான் வழக்கம். பெண் தொகை பெருகிய காலத்தில் தான் பெண்ணை பெற்றவர்கள் மாப்பிள்ளை தேடி போனார். இப்ப அந்த நிலை வருது. ஆனா பெரும்பாலும் பெண்ணை கேட்டு போவதுதான் வழக்கம். அது மாதிரி முதியவர்களை அனுப்பினார்கள். சடங்கவியும் ஏற்றுக்கொண்டார். திருமண நாள் குறித்து ஓலை அனுப்பினார்கள். அதை சடங்கவியினுடைய உறவினர்கள் எல்லாம் ஏற்று திருமணத்திற்குரிய ஏற்பாடு செய்தார்கள். திருமண நாளைக்கு முதல் நாள் இரவு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு காப்பு முதலியவற்றை அணிவித்து அடுத்த நாள் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்தார். அடுத்த நாள் காலை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்தார். காலை கடன்களை இழைத்துக் கொண்டார். ரொம்ப அவரை நீராட்டுவதையே ஒரு அற்புதமா பாடுறார் சேக்கிழார். அவர் நீராடினார். அவருடைய தலைமுடி, நல்ல தலைமுடி, அவருக்கு நீண்ட கேசங்கள். அதனால அந்த தலைமுடியை எப்படி வாரினா என்று, எப்படி தோட்டினான்னு சேக்கிழார் சொல்றார். இந்த கையில வெள்ளை துணியை சுற்றி கொண்டானா தலையில் நுழைத்து அந்த ஈரத்தை போக்குனானா. இது எப்படின்னா மேகத்துல அப்படியே சந்திரன் நுழைவது மாதிரி இருந்தான். இந்த சிக்கல் எடுத்தானா எப்படி நகத்தால அந்த சிக்கலை எல்லாம் எடுத்து அவரை அழகாக தலை முடித்து தலையில கிரீடம் வைத்து அவருக்கு பட்டு அணிந்து கொண்டு யோக புறவியில் ஏற்றினான். ஒரு புறவியில் ஏறி வருகிறார், குதிரையில் ஏறி வருகிறார். யோக புறவி என்றால் குதிரைக்கு இந்தந்த சுழிகள் இங்கங்க இருக்கணும் இருக்கு. யோகம் அப்படின்னா பொருத்தம்னு அர்த்தம். யுக் அப்படின்னா இணைத்தல் அர்த்தம். யோகம் என்றால் பொருத்தம்னு அர்த்தம். நல்ல பொருத்தம் வாய்ந்த குதிரை. அந்த குதிரையில ஏறிக்கொண்டார். அவர் குதிரையில தன்னுடைய திருநாவலூரிலிருந்து புத்தூருக்கு வருகிறார். மற்றவர்கள்லாம் பல்லக்கிலேயும் மற்றவர்கள் வேறு வாகனங்களிலும் வருகிறார்கள். திருமண மேடைக்கு வந்தாகிவிட்டு இப்பொழுது அவரை தடுத்தாட்கொள்வதற்காக சிவபெருமான் வர்றான். ஏன் அந்த சிவபெருமான் தடுத்தாட்கொள்வதற்காக வருகிறான்? மையல் மானுடத்தால் மயங்குகிற பொழுது என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று கைலையில் இருக்கிற பொழுது ஆளான சுந்தரன் வேண்டிக் கொண்டார். அதனால இங்க சிவபெருமான் இப்பொழுது வர்றான். அந்த காட்சியை ரொம்ப அழகா சொல்றார். இந்த காலை உதயமாட்சி சேக்கிழார் சொல்றார், ஒரு குறிப்பு வச்சு சொல்றார். இப்ப திருமணம் காணுவதற்காக வந்தான் பாடலாம்னா, சூரியன் உதித்தான்.
சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருமணத்தை காண்பதற்காக உதித்தான்னு சொல்லலாம் இல்லையா? திருமணத்தை காண்பதற்காக உதித்தான்னு சேக்கிழார் பாடல, திருமண கோலம் காண்பான் உதித்தான். திருமணம் நடக்க போகுதுன்னு தெரியும். ஏன்? திருமண கோலத்தை தான் பார்க்க போறான், திருமணத்தை பார்க்க போல. அதனால திருமண கோலம் காண காமுறு மனத்தன் போல கதிரவன் உதயம் செய்தார். இப்ப அந்த மாப்பிள்ளை ஊர்வலம் புத்தூருக்கு வந்து சேர்ந்தது. மணமேடை, அந்த மணமேடையில அந்த வருகிறார்கள். அந்த வர்ற காட்சியை ரொம்ப சேக்கிழார் அழகா சொல்றார். இது எல்லாரும் அந்த காலத்து இயல்புதான். மாப்பிள்ளை போறா, அது பெண்கள்லாம், திருமணமான பெண்கள், ஆகாத பெண்கள்லாம் பார்ப்பார். இது அப்படி ராமன் அப்படி வீதியில போறா திருமணத்துக்கு, ஆகிற பெண்கள்லாம் சொல்றாங்க, அடடா நம்பியை காண்பதற்கு 1000 ஐயோ இந்த பையன் என்ன அழகா இருக்கான், இவனை பார்க்கறதுக்கு 1000 கண் வேண்டும். இப்படி சில பெண்கள் அவங்க இதுல என் மீது ரொம்ப பற்று. ஏன்னா அவங்க ஊர் பெண் அல்லவா, ராமனை பார்க்கறதுக்கு 1000 கண் வேணும். எங்க சீதைய பார்க்கிற ஒவ்வொரு முறையும் ராமனுக்கு 1000 கண் வேணும். நம்பியை காண 1000 நயனம் வேண்டும், கொம்பினை காணுந்தோறும் குருஷிற்கும் அன்னதே யார் அப்படி. அது மாதிரி இங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்த உடனே அடாடா, ஒரு பெண் சொல்றா, கண்கள் எண்ணிலாத வேண்டும், கண்கள் எண்ணிலாத வேண்டும், காளையை காண என்பான். அடடா, இந்த பையனை பார்க்கறதுக்கு 2 கண்ணு போதாது, பல கண்கள் வேண்டும் அப்படிங்கிறார். இன்னொரு பெண் சொல்ற, அடடா இந்த சடங்கவியினுடைய பெண் என்ன தவம் செய்தாலோ தெரியலையே, தெரிஞ்சா நாம கூட கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறானா. பெண்களில் உயர நோற்றாள் சடங்கவி பேதை என்பார், மண் களி கூற வந்த மனம் கண்டு வாழ்த்தோமாக. இந்த கல்யாணத்தை பார்க்கிற காட்சி வாய்ப்பு நமக்கு கிடைத்ததே என்று மகிழ்ந்தார்களாம். இப்படி பெண்களில் நிறைந்த கீதம் பாடுவார் ஆடுவார்களாக பெண்கள் இருந்தார்கள். இந்த ஒரு பெண் சொல்ற, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த குதிரை போச்சு இல்லையா, எங்க வீட்டுல போகும்போது மாத்திரம் கொஞ்சம் மெல்ல போச்சு, நான் ரொம்ப நல்லா பார்த்தேன். இப்படி ஒரு பெண் சொல்றாளாம். தாண்டிய பரியும் நம்பால் தகுதியும் நடந்தது என்பார். இப்படி பெண்கள் கொண்டாட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மணமேடைக்கு வந்தார். அவரை ஆட்கொள்வதற்காக சிவபெருமான் வர்றான். முதிய அந்தன கோலத்துல வர்றான். சேக்கிழார் ரொம்ப அழகா சொல்றார். ஒரு கையில தடி, அதுல மேல துணி, அதுக்கு மேல இந்த புல் தர்பை கட்டி இருக்கிறார். இன்னொரு கையில கொடை, அந்த கொடையை எடுத்துக்கிட்டு வயிறு தெரியுதான், தொந்தி தெரிய அவர் கட்டியிருக்கிற கீழாடை கோவணத்தோடு கூடிய ஆடை. அவருக்கு அந்த சோமனக்கட்டு என்பார், அது மாதிரி பஞ்சகச்சம் மாதிரி கட்டியிருக்கிறார். அப்படியே வர பூணூல் இருக்கிறது. தலை அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு நரைத்திருக்குதான். சேக்கிழார் சொல்ற, இந்த தலை எப்படி இருந்து தெரியுமா, தலையில இருந்த அந்த பிறை முழு நிலவாக மாறி, அது நிலவ பொழிந்தா எப்படி இருக்குமோ அந்த முழு நிலவாக மாறி இளம் பிறை பொழிந்த அந்த கதிர்கள் மாதிரி வெள்ளை வெள்ளேன்னு இருக்கு தலை. அப்படி கையில கொடை வச்சுட்டு தள்ளாடி வர்றாரு. அத சேக்கிழார் பாட்டும் தள்ளாடி பாட்டு அப்படி பாடுறார். ஆளுமறை சூழ் கையில இன்கணரு செய்த சாலு மொழி யாழ் வழி தடுத்தடிமை கொள்வான், மேலுரை எழுந்து மிகு கீழுற அகழ்ந்து மாலுமய நிற்குமறி யார் ஒருவர் வந்தார் அப்படின்றார். ஆனா வயசாயிட்டு சிவபெருமான் இல்லையா, அழகா இருக்கிறான். இது அழகு மூத்த வடிவமா அல்லது மூப்பினுடைய அழகிய வடிவமா என்று தெரியலையா. மொய்த்து வளர் பேரழகு முத்த வடிவேயோ அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட கோலத்தோடு வந்தார். எல்லாம் மணப்பந்தல்ல உட்கார்ந்து இருக்கிறார்கள். எல்லாம் கவனிங்க, நான் சொல்றதை எல்லாரும் கேளுங்கள். எல்லாரும் திரும்பி பார்க்கிறார். முதிய அந்தணன் பார்த்தா ஒரு அழகிய கோலம். உங்கள் வரவு நல்வரவாகட்டும். என்ன நீங்க சொல்ல நினைக்கிறீங்க சொல்லுங்க.
பெரியவரே என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார்கள். உடனே அவர் சொல்றார், என்னிடையும் இப்ப மக்களை பார்த்து, அங்க அவையில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்ல, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து, மன மேடையில் இருக்கார, உனக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருக்கு. அப்படியா? வழக்கு இருக்கிறதா? அதை தீர்த்தால் அல்லது திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், அந்த ஊர் இருக்க கேட்கிறாங்க, என்ன வழக்கு சொல்லுங்க. உடனே அந்த பெரியவர்களை பார்த்து சொல்றார், மனப்பந்தல்ல இருக்கிறவர்களை பார்த்து சொல்றார், ஆவது இது கேள்மின், நான் சொல்றதை எல்லாரும் கேளுங்கள். மறையோன் இவன் என் அடிமை. இந்த நாவல் நகரில் இருக்கிறானே இந்த நம்பி ஆரூரன், இவன் என் அடிமை. இதுதான் நான் சொல்றது அப்படின்னார். இத கேட்ட உடனே, என்ன நீங்க சொல்றது ஒரு மாதிரியா இருக்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க என்கிறார்கள் மற்றவர்கள்லாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார், நீ சொல்றது ரொம்ப நல்லா இருக்கியா உன் மொழி, அப்படி எங்க ஒரு அந்தணன் இந்த அந்தணனுக்கு அடிமையாவதா அப்படிங்கிறார். அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, உங்க அப்பாவுக்கு அப்பா அந்த காலத்துல எழுதி கொடுத்த ஒரு பத்திரம் இருக்குது, இசைவு அக்ரிமெண்ட், அதன்படி நீ எனக்கு அடிமைங்கிறார். அப்பதான் சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்றார், எங்கேயாவது ஒரு அந்தணர் இன்னொரு அந்தணருக்கு அடிமையாதல் உண்டா? இந்த அந்தணர்கள்ல ரெண்டு வகை உண்டு. ஒன்று சிவவேதியர், இன்னொன்று வேள்வி வெட்கிற வேதியர்கள். சிவவேதியர்கள் அந்த காலத்தில் தங்களை பெரியவர்களாக கருதினார்கள். அதுவும் சிவவேதியர் ஒருவர் வேதம் ஓதுகிற வேதியருக்கு அடிமையாதல் உண்டா அப்படி என்று கேட்கிறார் அவர். இது இப்படி சொல்றிய, ஏயா நீ என்ன பித்தனா? மேடையில அதுவும் திருமணம் நடக்கிற போது நீ எனக்கு அடிமை என்று ஒரு அந்தணன் இன்னொன்றுக்கு அந்தணன் என்று சொல்றேன். உடனே இந்த முதியார்கள் சொல்றான், நான் பைத்தியக்காரனா இருந்துட்டு போறேன், நான் பேயனா கூட இருந்துட்டு போறேன். பார், முன்னாடி உங்க தாத்தாவுக்கும் எனக்கு ஏற்பட்ட அந்த இசைவின்படி நீ எனக்கு அடிமை செய்யும், இங்க ஒண்ணும் வித்தகம் பேச வேண்டாம் அப்படிங்கிறார்.